Hi students. இந்த வீடியோல நாங்க நிறங்களின் தொகுதியின் மீதியை பார்க்க போறோம். சரியா? இப்போ நாங்க சிவப்பு நிறத்துல இருக்கிற வீழ்படிவுகள் கரைசல்களை பார்ப்போம். சரியா? இதுல முதலாவது வெள்ளி குரோமேட் Ag2CrO4 வெள்ளி குரோமேட். இது ஒரு வீழ்படிவு. இது சிவப்புல செங்கட்டி சிவப்புன்னு சொல்றது. உண்மையில சுவால சோதனையிலையும் சிவப்பு நிறங்கள் வரும். நான் இதுல கதைக்கிறேன். சரியா? சுவால சோதனை நிறங்கள் பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரியா? பொதுவா குரோமேட்டுகள் யாவும் மஞ்சள் கலர் தான். ஆனா இவர் மட்டும் செங்கட்டு சிவப்பு. ஓகேவா? அடுத்தது இரண்டாவது Fe3+ ஃபெரிக் aqueous. இதுவும் சரியா தயோசயனேற்று அயனம் சேர்ந்த கரைசல் SCN-. இதுவும் சேர்ந்தா ஒரு கரைசலுக்கு இருக்குது, ஒரு கரைசலுக்குள்ள இருக்குது இருந்தா அதை நாங்கள் இப்படி எழுதலாம். FeSCN thrice aqueous எழுதலாம், அல்லது FeSCN twice ஒரு பிளஸ் போட்டு எழுதலாம், அல்லது FeSCN 2+ போட்டு aqueous எழுதலாம். இந்த மூன்றுமே சரியா சிவப்பு நிறம். அதுலயும் குருதி சிவப்பு நிறம் என்று சொல்றது. குருதி சிவப்பு கரைசல். சரியா? ரெட்டில் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது செங்கட்டி சிவப்பு, அது குருதி சிவப்பு. Fe3+ தயோசயனேட்டும் சேர்ந்த கரைசல். இது எப்படியும் நாங்கள் எழுதி கொள்ளலாமே. 2Cn- 2 மைனஸ் 3+ விளையுலா ஒரு ப்ளஸ். இதில் ஒரு மைனஸ் 3+ விளையுலா 2+. சரியா? ஓகே. அடுத்தது Mn2+ aqueous. சாதாரண Mn2+ aqueous, சாதாரண CO2+ aqueous. அடுத்தது MNS வீழ்படிவு. இது பண்பறிபோப்பு கூட்டம் 4ல் வரும். MNS பண்பறி பகுப்பு கூட்டம் 4 வீழ்படிவு. சரியா? இந்த மூன்றுமே மென் சிவப்பு. சிவப்பு குறைஞ்சளவு இருக்கும் மென் சிவப்பு. சரியா? Mn2+, CO2+, MNS. இந்த Mn2+ அமில ஊடகத்தில் நிறமற்றது. இதுக்கு முதல் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். சரியா? ஓகே. இந்த சிவப்புக்குள்ள தான் நாங்கள் செங்கபிலத்தையும் கதைப்போம். சரியா? செங்கபிலத்தில் Br2 வாயு செங்கபில வாயு, NO2 வாயு செங்கபில வாயு. பொதுவாக கேள்விகளில் வாரம் NO2- அயன் H+ வெண்ணமில தொடர்பாக கேட்க NO2 செங்கபில வாயு வரும். சரியா? பொதுவாக நைட்ரேட்டுகளோட வெப்ப பிரியலையும் வரும். அடுத்தது CrO2Cl2. இதுவும் செங்கபில வாயுக்கு வரும். பெருசாக நாங்கள் கதைக்கிறீங்கள. சரியா? இந்த மூன்றுமே செங்கபில வாயுக்கள். அடுத்தது FeOH thrice வீழ்படிவு செங்கபிலம். இது செங்கபில வீழ்படிவு எங்க வருமெண்டா பல்வரிவப்பு கூட்டம் 3ல். ஓகே, அப்போ நாங்கள் சிவப்பு நிறம் பார்த்து முடிச்சிருக்கிறோம்.
செங்கடி சிவப்பு வீழ்வடிவு, குருதி சிவப்பு கரைசல் அடிக்கடி வாரது எஸ்ஏ கேள்வி அல்ல. இது மென் சிவப்பு கரைசல்கள் ரெண்டும், மென் சிவப்பு வீழ்படிவு. சரியா, வெறும் சேர்ந்துதான். அடுத்தது செங்கபில வாயுக்கள், செங்கபில வீழ்வடிவு. பார்த்து எழுதுங்க, கவனிங்கோ. இப்போ நாங்கள் மஞ்சள் நிறம் பார்க்க போகிறோம். சரியா, மஞ்சள் நிறத்தில் இருக்கிற வீழ்படிவுகள் மற்றது கரைசல்கள் ரெண்டையுமே பார்க்க போகிறோம். சரியா, ஓகே. முதலாவது குரோமேட்டுகள். வெள்ளி குரோமேட்டு வந்து செங்கட்டி சிவப்பு, ஏற்கனவே கதைச்சி போட்டோம்ல. சரியா, இது செங்கட்டி சிவப்பு. இது தவிர்ந்த ஏனைய குரோமேட்டுகள், பொதுவா வெள்ளி குரோமேட்டு தவிர்ந்து ஏனைய குரோமேட்டு கரைசல்கள் யாவும் மஞ்சள் கலர் கரைசல். அதுலயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது பிபி ஈயத்தின் குரோமேட்டு மஞ்சள் வீழ்படிவு. சரியா, ஈயத்தின் குரோமேட்டு மஞ்சள் வீழ்படிவு கால்குலேஷன் கேள்வியெல்லாம் அடிக்கடி வாரது. சரியா, கால்குலேஷன் கேள்வியில் அடிக்கடி வரும். ஓகே. அடுத்தது குளோரைட் சிக்கலயன்கள் இருக்குது. யார் யாருண்டா, ஃபெரிக்குண்ட Fe3+ 4 Cl- ஓட சேர்ந்தா ஒரு மைனஸ் மிச்சம், 3+ வா, 3+ 4- ஒரு மைனஸ் வலிக்குது. ஓகேவா, பொதுவா ஏஎல் சிலபஸின் படி சிக்கலயன்கள் யாவும் நீரில் கரையும். அடுத்தது குப்புரிக்குண்ட குளோரைட், குப்புரஸ் அல்ல, குப்புரிக். குப்புரிக்கண்டா Cu2+, Cu2+ 4- 2+ 4-. ஸோ வெளியில 2-, ஏக்வஸ். அடுத்த மூன்றாவது நிக்கலிண்ட குளோரைட், NiCl4 2-. Ni2+ தானே, மாறாவட் சீடன் இல்லை பொதுவா, 4-. ஸோ 2- வெளியில. இந்த மூன்றுமே மஞ்சள் நிறம். சரியா, மஞ்சள் நிற கரைசல்கள். ஓகே. அடுத்தது பண்பறி போப்பு தெரியுமில்ல, கூட்டம் 2ல் மஞ்சள் கலர் சல்பைட்டுகள் விழும். கட்மியம் சல்பைட். சரியா, ஸ்டானிக் என்ற சல்பைட், SN4+ புரியாது. ஸ்டானஸ் சல்பைட் மஞ்சள், ஸ்டானிக் சல்பைட் ஸ்டானஸ் சல்பைட் வந்து கபிலம், ஸ்டானிக் சல்பைட் வந்து மஞ்சள். அடுத்தது ஆர்சனிக் சல்பைட், AS2S3, AS2S5 மஞ்சள் தான், அது உறுதி இல்லை, டக்கண்ட AS2S3 ஆகும். இந்த மூன்றும். சரியா, பண்பறி பகுப்பு கூட்டம் 2 வீழ்படிவுகள். ஓகே. அடுத்தது மஞ்சள் கலர் குரோமியத்தின் அமோனியா சிக்கலயன் இருக்குது. 6 அமோனியாவோட உருவாக்குறது 3+ 8-. அதாவது இந்த அமோனியா வந்து திரவ அமோனியான்னு சொல்றது, தனி அமோனியா. அதுக்குள்ள குரோமியம் உருவாக்குற சிக்கலயனையும் மஞ்சள் நிற கரைசல் என்று சொல்றவை. ஓகே. இதை விட மஞ்சள் கபிலம், பசிய மஞ்சள், அதை நான் தனியாக சொல்கிறேன். அதை கொண்டு வந்து மஞ்சளுக்கு போட்டு நான் குழப்பையில். ஓகே, இவ்வளவும் நீங்கள் மஞ்சள் நிறம் என்றோன்னு ஞாபகத்தில் கொண்டு வர வேண்டிய முக்கியமான விஷயங்கள். பார்த்து எழுதுங்க, கவனிங்கோ. இப்போ நாங்கள் ஊதா நிறம் பார்க்க போகிறோம். சரியா,
ஊதா நிறம் வந்து Fe3+ தெரியுமா? ஃபெரிக் அயன். சரியா? இந்த ஃபெரிக் அயன் வந்து ஒரு சேர்வை இருக்குது பென்சீன் வளையத்தில். ஒரு பக்கம் கூச் கூட்டம், ஒரு பக்கம் கூச் கூட்டம். சரியா? பென்சீன் வளையத்தில் ஒரு பக்கம் கூச் கூட்டம், அதுக்கு பக்கத்தில் OH கூட்டம். ரெண்டுமே பக்கத்தில் இருக்கு. இந்த சேர்வைக்கு பேர் வந்து சலிசிலிக் அமிலம். சரியா? சலிசிலிக் அமிலம். இவ ரெண்டு பேரும் சேர்ந்தா இளம் ஊதா சேர்வை வரும். இளம் ஊதா கரைசல். இன்ஆர்கானிக் எஸ்ஏ கேள்வியல்ல கேட்கிறாரு. சரியா? அதே மாதிரி ஒரு நடுநிலையான கரைசல் ஃபெரிக்கின்ற குளோரைட் கரைசல், நடுநிலை FeCl3 aqueous. இதோட நடுநிலை FeCl3 கரைசலோட ஃபீனோலை சேர்த்தா, ஃபீனோல் தெரியும் தானே, ஃபீனோலை சேர்த்தா ஊதா நிற சிக்கல் சேர்வை. சிக்கல் சேர்வைன்றது அங்க சிக்கலயன்கள் உருவாகி இருக்குது. சிக்கலயன்கள் யாவும் ஈதல் பிணைப்பினால் இணைந்த உருவானவை. அதாவது ஈதல் பிணைப்பு இருந்தாலே அங்க சிக்கலயன் தான். சரியா? ஓகேவா? ஈதல் பிணைப்பை மட்டும் கொடுத்து சேர்ற சேர்வைகள் எல்லாம் சிக்கலயன்கள் தான். இப்ப I3- ஒரு சிக்கலயன், ஏன் I2 வந்து I- கிடையாது, ஈதல் பிணைப்பு தான் வருது. சரியா? ஸோ இதை அழிக்கிறேன். ஸோ இது ரெண்டும் சேர்க்க இங்கே ஈதல் பிணைப்பு பங்கீடு வந்து ஊதா நிற சிக்கல் ஒன்று உருவாகும். Fe3+ சலிசிலிக் அமிலம், இளம் ஊதா கரைசல். அதே மாதிரி நடுநிலை FeCl3 ஃபீனோலோட சேர்ந்தா ஊதா நிறத்தை உருவாக்கும். அதை போல இன்னும் ஒரு ஊதா கரைசல், இது எல்லாருக்குமே தெரியும், அமில ஊடகத்தில் KMnO4 ஊதா. தெரிஞ்ச விஷயம் தானே, ஓஎல்ல இருக்கு என்ன. ஓகே, இவ்வளவுதான் ஊதா. தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். புரியுங்க? நாங்கள் இப்போ நிறங்களின் தொகுதியின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். சரியா? முக்கியமான நிறங்கள் எல்லாம் கதைச்சு போட்டோம். வெள்ளை, கருப்பு அதெல்லாம் பகுதி ஒன்றில் கதைச்சிருக்கிறேன். அதை விட ஏனைய நிறங்கள் சிவப்பு, பச்சை, மஞ்சள் எல்லாமே கதைச்சு முடிஞ்சு இறுதியாக நாங்கள் இந்த 2 நிறத்தை சேர்த்து சொல்லுவேன். தெரியுமா? 2 நிறங்களின் சேர்க்கையாண்டு. இந்த நீலம் மாதிரியும் கிடக்குது, பச்சை மாதிரியும் கிடக்கு. அப்படியான கேஸுகள் இருக்கா பார்த்து விடுவோம். சரியா? அதில் முதலாவது Fe3+ ஃபெரிக் அயன். சரியா? இந்த ஃபெரிக் அயன் என்னென்று சொல்றது என்றா, கபிலம் சேர் மஞ்சள். சரியா? அதாவது கபில மஞ்சள் அப்படி சொல்றது. ஓகே, அடுத்தது ரெண்டாவது நம்பரை போட்டுடுவோம். அடுத்தது ரெண்டாவது Mn manganese குளோரைட் சிக்கலயன் Mn2+ Cl4- விளைவுலா 2-. இதை வந்து பசிய மஞ்சள், அதாவது பச்சை சேர் மஞ்சள், பசிய மஞ்சள் சொல்றது. பசிய மஞ்சள். ஓகே, அடுத்தது மூன்றாவது குரோமியத்தின் குளோரைட் Cr3+ Cl4-. ஸோ விளைவுலா 1-. இதை வந்து
நீல ஊதான்னு சொல்றாரு. நீலம் மாதிரியும் கிடக்கு, ஊதா மாதிரியும் கிடக்கு. அடுத்தது கோபால்ட்டின் ஆர் அமோனியாவோட சேர்ந்தது 2+ aqueous. இது வந்து மஞ்சள் சேர்க்கவிலம் என்று சொல்றாரு. மஞ்சள் கவிலம். 2 நிறங்களால சொல்றோம். பார்க்க இது மாதிரியும் கிடக்குது, அது மாதிரியும் கிடக்கு. ஸோ நாங்கள் ரெண்டையும் சேர்த்து சொல்லி விடுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் இப்போ நிறங்களின் தொகுதி கதைச்சி முடிச்சிருக்கிறோம். சரியா? இதை பற்றி நான் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.